தமிழ் மக்களுக்கு வணக்கம். ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணங்கள் இது குறித்த தகவல் தான் வந்திருக்கு. நம்ம எல்லாருமே ஏற்கனவே இந்த செய்தியை பார்த்துருப்போம். 2 நாட்களாவே இது பேசப்படுகிறது. இது என்ன அப்படின்னா, ஸ்டாலின் வெளிநாடுகளுக்கு சென்றார். எதற்காக சென்றார் என்றால், அவர் முதலீடுகளை கொண்டு வருவதற்காக சென்றார். அதாவது இங்கே இருக்கக்கூடிய தொழிற்கூடங்களை எல்லாம் வளர்ச்சியாக்கி, அதையெல்லாம் வளர்த்து கிழிச்சு விட்டார் அப்படின்ற நிலையில வெளிநாட்டுக்கு போய் அங்கிருந்து வேற கொண்டு வருவதற்காக பயணித்தாராம். இதற்கு அவர் எங்கெல்லாம் போயிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, துபாய், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின், அமெரிக்கா இங்கெல்லாம் ஸ்டாலின் போயிருக்கார் அப்படின்றத நம்மளால பார்க்க முடிந்தது. இல்ல துபாய்க்கு போனது பெரிய சர்ச்சையானது. என்ன அப்படின்னா, அவருடைய அதாவது கருணாநிதி குடும்பம் சாதாரணமான குடும்பமா? அது ஒரு ஆக்டோபஸ் கொள்ளை குடும்பம் தானே. அந்த ஆக்டோபஸ் குடும்பம் என்ன பண்ணியிருக்குன்னா, துபாய் போகும்பொழுது இவர்களுடைய கருப்பு பணத்தை எல்லாம் வெள்ளையாக்குவதற்காகத்தான் அங்கே சென்றார்கள். அப்படி போகும்பொழுது பெரிய கும்பலே அங்கே போயிருக்கு. சபரீசன், அப்புறம் ஸ்டாலினுடைய மகன், மகள், மருமகன், இன்னும் அந்த பேரன், இந்த மாதிரி ஒரு பெரிய கும்பலே அங்கே போயிருக்கு. இந்த கும்பல் அங்கே போனதுனால அது செலவை யார் பார்த்து கொள்ள போகிறார்கள் அப்படின்ற கேள்வி வந்தது. சர்ச்சைக்குரிய ஒரு கேள்வியாக வந்த உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாங்களே கட்டி விடுகிறோம் அப்படின்ட்டு. இந்த குடும்பத்திற்கு இது புதுசு கிடையாது. இந்த குடும்பம் ஏற்கனவே இது மாதிரியான விமர்சனங்களை எதிர்கொண்ட பொழுதெல்லாம் தப்பித்துக் கொள்வதற்கு நாங்களே கட்டி விடுகிறோம் அப்படின்னு ஒரு கதையை விடுவாங்க. முரசொலி மாறன் அவரை மத்திய அமைச்சராக வைத்திருந்தார்கள். எப்படி கருணாநிதி செயல்படாத ஒரு முன்னாள் எம்எல்ஏவாக, இன்னும் சொல்ல வேண்டும்னா முன்னாள் எம்எல்ஏ கிடையாது, இன்னாள் எம்எல்ஏன்னு கூட வச்சுக்கலாம். அன்னைக்கு தேதியில் அவர் எம்எல்ஏவாகத்தான் இருந்தார். ஆனால் செயல்படாத எம்எல்ஏவாக இருந்தார். திருவாரூருடைய செயல்படாத எம்எல்ஏவாக சுயநினைவு கூட இல்லாத கருணாநிதி எப்படி தொடர்ந்தாரோ அதுபோல முரசொலி மாறன் மத்திய அமைச்சராக சுயநினைவே இல்லை அப்படின்னும் பொழுது கூட அவர் தொடர்ந்தார். இப்படி தொடரச் செய்வதற்கு பிரதமர் அனுமதிக்கக்கூடாது. ஆனால் வாஜ்பாய் அரசாங்கத்திற்கு திமுக ஆதரவு கொடுத்திருந்த காரணத்தினால, கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்தவர் இந்த முரசொலி மாறன் என்கிற காரணத்தினால அவர் தொடர வேண்டிய அவர் அந்த அமைச்சரவையில் தொடர்ந்த அந்த ஒரு துர்பாகியமும் நடைபெற்றது. அந்த கேவலமும் நடைபெற்றது. சரி, அவருடைய சிகிச்சைக்கு யார் பணம் கொடுத்தார்கள்? இந்திய அரசு கொடுத்ததா அப்படின்ற கேள்வி வந்த உடனே, அந்த கேள்வி வர வரைக்கும் இந்த குடும்பம் எதுவும் பேசலை. அந்த கேள்வி வந்த உடனே நாங்களே கட்டி விடுகிறோம் அப்படின்னு ஒரு கதையை விட்டாங்க. இப்போ இதே மாதிரி ஸ்டாலினுடைய இந்த பயணங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்றத எடுத்து பாருங்க. அவங்க கருணாநிதியோட ஆக்டோபஸ் குடும்பமே போயிருக்குன்னே வச்சுப்போமே. அப்படி போயிருந்தா கூட துபாயை விட்டுருங்க, அவங்களே நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு ஒரு கதையை விடுறாங்க. இது வரைக்கும் கொடுத்தாங்களான்னு தெரியாது. அது ஒரு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே போட்டு கேட்டால் தெரிய வரும். ஆனால் இவர் சிங்கப்பூர் சென்றதற்கு எவ்வளவு செலவாக இருக்கிறது என்றால், ஸ்டாலினும் துர்கா ஸ்டாலினும் சென்றதற்கான செலவு 26,84,771. அதை சிங்கப்பூரில் ஒரு சில நாட்கள் மட்டும்தான் தங்கியிருந்தார்கள். அப்புறம் அங்கிருந்து ஜப்பானுக்கு பயணித்தார்கள். ஜப்பானில் அவர்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 88,06,519. 88 லட்சம் ரூபாய்க்கு ஒரு தம்பதி ஜப்பானில் என்ன செலவு பண்ணியிருக்க முடியும்? அப்படி என்ன செலவு இருந்திருக்க முடியும்? இருந்தது ஒரு சில நாட்கள் தான். அங்கிருந்து நாங்கள் இங்கே முதலீடுகளை கொண்டு வருவோம் என்று ஒரு கதை. அப்படி எந்த முதலீடும் வரல. ஏற்கனவே இங்கே போடப்பட்ட ஒப்பந்தங்களுடைய தொடர்ச்சியாக, அதனுடைய நீட்சியாக இருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள். அதாவது இப்போ ஒரு தொழிற்கூடம் ஏற்கனவே இங்கே தமிழ்நாட்டில் துவங்கப்பட்டிருக்குன்னு வைங்க. அதாவது அதிமுக ஆட்சி காலத்தை துவங்கும் பொழுது அது முதல் கட்டத்தை முடித்துவிட்டு 2வது கட்டத்தில் 2வது தொழிற்கூடமாக நாங்கள் அதோட நீட்சியாக தொடர்வோம் அப்படின்றதுதான். அப்படியான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை இவர்களாக ஏற்படுத்திய ஒப்பந்தங்களாக இங்கே காட்டுகிறார்கள். எதை மாதிரியான கருணாநிதித்தனம் பாருங்க. சரி, அடுத்து ஸ்பெயினுக்கு போனார். ஏன்னா ஊரில் வேறு எந்த நாடுமே கிடைக்கல முதலீடுக்கு. அது என்னடா ஸ்பெயின் அப்படின்னா, அங்கே எவ்வளவு செலவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3,98,44,000 கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. புருஷனும் முன்னாடியும் ஸ்பெயினுக்கு போய் 4 கோடி ரூபாய் செலவு பண்ணுற அளவுக்கு என்ன செலவு இருக்க முடியும் அங்கே? முதலமைச்சர் செல்கிறார், உடன் துணைவியார், அவர் மனைவியார் அவங்க போகிறாங்க. அதில் யாரும் கேள்வி கேட்க முடியாது. முதலமைச்சருடன் அவர் செல்லலாம். ஆனால் 4 கோடி ரூபாய்க்கு என்னையா செலவு பண்ணீங்க ஸ்பெயினில்? அப்படி என்னையா முதலீட்டை கொண்டு வந்தீங்க? ஒன்றுமே கிடையாது.
அப்போ எதற்காக இந்த 4 கோடி செலவு பண்ணீங்க? ஏன் எங்க பணத்த எடுத்து நீங்க செலவு பண்றீங்கன்றதானே கேள்வி. எங்க பணத்த செலவு பண்ணல, உங்க பணத்த செலவு பண்றீங்கன்னா யாரும் கேள்வி கேட்க போறதில்ல. உங்க பணம்ன்றது திருட்டு பணம் தான். மக்களிடமிருந்து திருடிய பணம் தானே. உன் குடும்பம் என்னைக்கு சம்பாதிச்சிருக்கு? உன் குடும்பம் நான் தான் முதல்ல இருந்து ஆணித்தரமா பசுமரத்தாணியில அடிச்சா அது போல மக்களுக்கு ஒவ்வொரு முறையும் தெரியணுன்றதுக்காக சொல்லிட்டே இருக்கேன். 1967 முதல் முறை கருணாநிதி அமைச்சரானார். அமைச்சரானதிலிருந்து 67ல் பொதுப்பணித்துறை அமைச்சராக கருணாநிதி வந்ததிலிருந்து இன்று 2025 வரைக்கும் 67லேருந்து 2025 வரைக்கும் உன் குடும்பத்தில் எவனும் சுயமாக சுய திறமையில் உழைத்து சம்பாதித்தது கிடையாது. எல்லாமே தமிழக மக்களை ஏய்த்து பிழைத்து திருடி வந்தது தான். அப்படின்னும் பொழுது நீ என் காசை எடுத்து 4 கோடி ரூபாய் நீ செலவு பண்ணியிருக்கியே, எதுக்காக செலவு பண்ண அப்படின்ற கேள்வி மக்கள் கேட்கணும்ல. 4 கோடி ரூபாய் ஸ்பெயினில் போய் நீ என்ன செலவு பண்ண? அடுத்து அமெரிக்கா போனார். அங்கே பார்த்தீங்கன்னாக்க 1,99,10,020 ரூபாய். நீ அங்கே போய் சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட 2 கோடியா? இது அமெரிக்காவில் போய் நீ சைக்கிள் ஓட்டின, இதுக்கு 2 கோடியா? யார் வீட்டு பணம்? மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்க ஏதாவது துபாயில் என்ன செலவாச்சு, அதை அந்த குடும்பம் கொடுத்ததா இல்லையா அப்படின்றது மர்மமாக இருக்கிறது. ஸோ துபாயை தவிர்த்து மற்ற இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7,5 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 7,5 கோடி ரூபாய் ஸ்டாலின் செலவு செய்திருக்கிறார். தமிழகத்தை பிடித்த 7,5 இந்த குடும்பம் அப்படின்றத நம்ம செலவிலேயே நாம் வைத்துக்கொண்ட ஆப்பு அப்படின்னு தான் இந்த அரசாங்கத்தையும் இந்த ஸ்டாலினையும் ஸ்டாலினை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நாம் சொல்ல வேண்டும். இதே சமயத்தில் நம்ம அப்படியே பொருத்தி பார்க்கணும். 1980களில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டு அப்போலோவிலிருந்து அமெரிக்காவுக்கு அவர் எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு நிலை வந்த பொழுது அவர் மீண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அவர் ஒரு அறிக்கையே விடுகிறார். என்னுடைய மருத்துவ செலவை அரசாங்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமே அதற்கான செலவை பார்த்து கொள்ளும் என்று அதற்கான காசோலையை அப்படியே கொண்டு போய் அதிமுக அரசாங்கத்திடம் கொடுத்தது. அதே போல் 2016ஆம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பொழுது கிட்டத்தட்ட 75 நாட்களுக்கு மேலே அவங்க மருத்துவமனையில் இருந்தாங்க, அப்போலோவில் இருந்தாங்க. நிறைய பேர் விமர்சனங்களை வைத்திருக்கிறார்கள். இட்லி சாப்பிட்டதுக்கு 2 கோடியா 3 கோடியா பில்லுன்னு. 2 கோடி 3 கோடி என்பது மொத்த உணவிற்கான பில் என்று கொடுக்கப்பட்டது என்றால் அது எதற்காக கொடுக்கப்பட்டது? அங்கே வந்த கட்சிக்காரங்க அத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டாங்க. வருபவர் அனைவருக்கும் அங்கே உணவளிக்கப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி குழுமி இருந்தார்கள். அம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நித்தம் வேண்டுதல் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வரக்கூடியவர்கள் பசியுடன் திரும்பக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு அந்த உணவு அங்கே வழங்கப்பட்டது. அதுவும் தான் அந்த பில்லில் வந்துச்சு. ஆனால் இட்லி மட்டுமே 2 கோடிக்கு சாப்பிட்டாரா அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மருத்துவ செலவு என்ன ஆனதோ, அப்போலோவில் என்ன மருத்துவ செலவு ஆனதோ அது அனைத்தையும் அதுவே கட்டிவிடும் அப்படின்னு சொல்லி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த பணத்தை கட்டியது. மாறாக செயல்படாத எம்எல்ஏவாக, திருவாரூரில் செயல்படாத எம்எல்ஏவாக தான் செத்து போகிற வரைக்கும் இருந்த கருணாநிதிக்கான அந்த சம்பளம் இருக்குது பாருங்கள், செயல்படவே இல்லை. ஆனால் எம்எல்ஏக்கான சம்பளம் இருக்குது பாருங்கள், அந்த சம்பளம் மொத்தத்தையும் இந்த குடும்பம் வாங்கி கொண்டது. அது என்ன எவ்வளோ இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு எம்எல்ஏக்களுக்கு என்ன ஒரு 1,50,000 லட்சமோ 2 லட்சமோ இருக்கும் மாதம்னு வச்சிங்கன்னா, அந்த சம்பளத்தை கூட விட்டு வைக்கலைங்க, பிடிங்கிச்சு இந்த குடும்பம். கடைசி வரைக்கும் கருணாநிதி கோமாவில் இருந்தபொழுது கூட அவருடைய பெயரை காண்பித்து அதுக்கு ஒரு சிறப்பு சலுகை. அது அதிமுக போட்ட பிச்சை. தொடரட்டும் அப்படின்ட்டு அதிமுக நினைத்திருந்தால் கருணாநிதி அங்கே ஒரு எம்எல்ஏவாக கூட வந்திருக்க முடியாது. முன்னாள் எம்எல்ஏவாக செத்து போயிருப்பார். இறந்தவர்கள் செத்து போயிருப்பார். ஆனால் அந்த கரிசனத்தை எல்லாம் நம்ம திமுக எதிர்பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. பட் நம்ம இங்கே பார்க்க வேண்டியது 7 கோடி ரூபாய்க்கு நீ செலவு பண்ணியிருக்க. இதே அமெரிக்காவுக்கு அங்கே சென்று 2 கோடி ரூபாய் நம்ம பணத்தை செலவு செய்து கொண்டிருந்த பொழுது, ஸ்டாலின் செலவு செய்து கொண்டிருந்த பொழுது அவருடைய மகன் 250 கோடி ரூபாய்க்கு இங்கே கார் ரேஸ் நடத்தி கொண்டிருந்தான். அதுவும் நம்ம பணம் தான். இதனால் சென்னை அப்படியே பார்த்தீங்கன்னாக்க சர்வதேச அளவில் மிகப்பெரிய பெயர் வாங்கிவிடும்னு ஒரு கதை. ஏன் இந்த வருஷம் ஓட்ட வேண்டியதுன்னு அதே கார் ரேஸை ஓட்டி தான் பாருங்க. இங்கே மாணவர்களுக்கு ஒழுங்காக இவங்களால் புத்தகம் கூட வழங்க முடியல அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. ஆசிரியர்களுக்கு சம்பளம் கூட கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. துப்புரவு தொழிலாளர்களுக்கு பல மாதங்கள் சம்பளம் கொடுக்காமல் இழுத்தடிக்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இருக்குது. இதையெல்லாம் இங்கே வைத்துக்கொண்டு மிகப்பெரிய நிதி நெருக்கடியை வைத்துக்கொண்டு இந்த முதலமைச்சர் சுற்றுலாவுக்காக 7 கோடி ரூபாய் 7,5 கோடி ரூபாய் போய் செலவு செய்வார். அங்கிருந்து என்ன முதலீடுகள் வந்ததுன்னா அதையும் சரியாக யாரும் சொல்ல மாட்டாங்க.
அதே காலகட்டத்தில் இவருடைய மகன் இங்கே ஊதாரி மகன் இங்கே வந்து கார் ரேஸ் நடத்துவார் அவருடைய பொழுதுபோக்கிற்காக, அல்லது அவருடன் துணையாக இருக்கக்கூடியவர்களுடைய பொழுதுபோக்கிற்காக. இந்த 248 கோடி ரூபாய் இவர்கள் தண்டம் எழுவார்கள். இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். இதற்கெல்லாம் சேர்த்து வைத்தார் போல நம்ம தலையில் இவர்கள் கடனை சுமத்துவார்கள். ஆளுக்கு 3 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு தமிழனுக்கு மேலேயும் கடன் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்துவாங்க. இதற்கு அவர்கள் 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி என்று கடனாக வாங்குவார்கள். அந்த கடனாக வாங்குவதையே பெருமையாக காண்பிப்பதற்காக கிட்டத்தட்ட 936 இடங்களில் நம்மளுடைய செலவில் ப்ரொஜெக்டர் வச்சு, நம்முடைய செலவில் சேர்களை வாடகைக்கு எடுத்து, நம்முடைய செலவில் ஆட்களை நியமித்து இதை ஒளிபரப்புவார்களாம். தமிழன் பெருமையாக பார்த்து கொள்ளட்டும், பாருங்கள் எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறோம், இந்தியாவிலேயே அதிகப்படியான கடன் வாங்கிய மாநிலம் என்று காண்பிப்பதற்காக இவர்கள் ப்ரொஜெக்டர் வச்சு இவர்கள் வந்து அதை நேரலையாக ஒளிபரப்புவார்களாம். 936 இடங்களில் அதற்கு 15 கோடி ரூபாய் தண்ட செலவாம். இது மாதிரி ஒரு அரசாங்கத்தை பார்க்க முடியுமா? இது மாதிரியான ஒரு அரசாங்கத்தை நாம் வாக்களித்து அவர்களை அங்கே அமர்த்தியிருக்கிறோம் என்பது நமக்கு கேவலம் இல்லையா? அசிங்கம் இல்லையா? அவமானம் இல்லையா? மக்களே சிந்தியுங்கள். இந்த கொள்ளை கூட்டம் அது பீயிலிருந்து ஆரம்பித்து சோறு வரைக்கும் எல்லாவற்றிலும் சுரண்டி தின்பதோடு அல்லாமல், இந்த கொள்ளை கூட்டம் கக்கூசிலிருந்து ஆரம்பித்து கோவில் வரைக்கும் எதையும் விட்டு வைக்காமல் சுரண்டுவதோடு அல்லாமல் நம் தலையிலேயே பில்லையும் கட்டிவிடும். இவர்கள் வந்து 67லிருந்து இப்படித்தான் நம்மீதே சவாரி செய்து, நம்மை எய்த்து பிழைத்து, நம்மை கொள்ளையடித்து, நம்மை வஞ்சித்து வாழ்கின்ற ஒரு சுரண்டல் கூட்டம். இந்த கூட்டத்தை இனியும் நம்ம அனுமதிக்கப் போகிறோமா என்பதனை உங்களுடைய சிந்தனைக்கே விட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.